ஹே buddies, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நிறைய சிறுகதைகள், மாரல் ஸ்டோரிஸு, தெனாலிராமன், அப்புறம் அக்பர் அண்ட் பீர்பால், அது மாதிரி நிறையா வகையான ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை ஷேர் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கூட தலைப்பு பார்த்திங்கன்னா ஏழையின் கனவு. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெண்ணிற கார் பங்களாவுக்குள் நுழைந்தது. அதிலிருந்து இறங்கினார் வீட்டு முதலாளி கல்யாணி. தோட்டக்காரன் மாதையனை அழைத்தார். ரோஜா கன்றுகள் வாங்கி வந்திருக்கேன், காரில் இருக்கு, எடுத்து ஃபவுண்டேஷனை சுற்றி வரிசையாக நடு என்றாள். மாதையனும் வரிசையாக நட ஒரே ஒரு கன்று மட்டும் மீதமாகியது. பின்புறம் எங்கேயாவது இதை நட்டு விடு உத்தரவிட்டாள் கல்யாணி. பங்களாவின் பின்னால் இருந்தது மாதையனின் வீடு. அங்கு அந்த கன்றை எடுத்து வந்தார். அவர் 7 வயது மகள் வசந்தி ஆர்வமாக ஓடி வந்தாள். அப்பா, ரோஜா கன்று தாருங்கள், நானே வளர்க்கிறேன், மழலை குரலில் கேட்டார். குடிசைக்கு பின்னால் இருந்த உரக்குழி அதன் பக்கத்தில் சின்னஞ்சிறு கைகளால் நட்டு வைத்தாள். பங்களாவில் செடிகளை கவனமாக வளர்த்து வந்தார் மாதையன். மகள் வசந்தி தினமும் காலை எழுந்தவுடன் நட்ட ஒற்றை ரோஜா கன்றை பார்க்க ஓடுவாள். பிஞ்சு கையால் அதற்கு தண்ணீர் ஊற்றுவாள். காய்கறி கழிவுகளை உரமாக இடுவாள். வசந்தியின் பராமரிப்பில் துளிர்த்து வளர்ந்தது ரோஜா கன்று. சில நாட்களுக்கு பின்பு அப்பா, மகள் குரல் கேட்டு வீட்டின் பின்புறம் சென்றார் மாதையன். வசந்தி வளர்த்த ரோஜா செடி அழகிய மொட்டுக்களை விட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் சிவப்பு ரோஜா பூக்க துவங்கியது. அதே மகிழ்ச்சியுடன் சூடி பள்ளிக்கு சென்றாள் வசந்தி. அன்று காலை வேலை செய்து கொண்டிருந்த மாதையனை அழைத்தாள் கல்யாணி. ஓடி வந்தவரிடம், உன் பொண்ணு தினமும் தலையில் ரோஜா பூ சூடி செல்றாளே, அது ஏது என்று விசாரித்தார். மாதையன் விவரமாக எடுத்து கூறியதும், அப்படியா, என் பேத்திக்கு ரோஜா பூ என்றால் மிகவும் பிடிக்கும், அதனால தான் விதவிதமாக நிறங்களில் பூக்கும் செடியில் வாங்கி வந்தேன். ஆனால் சரியே பூக்கவில்லை. உன் வீட்டருகே நிற்கும் செடியில் பூப்பதை பறித்து என் பேத்திக்கு கொடு என்று கட்டளை பிறப்பித்தார். அதை ஏற்றார் மாதையன். ஒவ்வொரு நாளும் ரோஜா பூவை பங்களாவுக்கு எடுத்து சென்றார். இதை ஏக்கத்துடன் பார்த்து அழுதாள் வசந்தி. ஆனால் அந்த செடியை நீர் ஊற்றி பராமரிக்கும் பணியை அவள் நிறுத்தவில்லை. அதை கண்டு, ஏழைகளுக்கு கொடுப்பினை அவ்வளவுதான், வருத்தப்படாதே என்று மகளை தேற்றினார் மாதையன். அன்று பூவை வாங்கிய சிறுமி பாட்டி கல்யாணியிடம் ஓடினார். பின், நான் ஆசைப்பட்டால் எந்த பூவை வேண்டுமானாலும் வாங்கி கொடுப்பீங்க பாட்டி, ஆனால் வசந்தி பாவம் இல்லையா, அவளால் காசு கொடுத்து பூ வாங்க முடியுமா? அதனால் அவள் வீட்டில் வளர்க்கும் ரோஜா பூவே அவளே சூடிட்டும் என்று கனிவுடன் கூறினாள். தேவதையாக உயர்ந்து நின்றாள் அந்த சிறுமி. கருத்து: பிறர் உழைப்பை மதிக்க பழகினால் வாழ்க்கை அழகாகும். தேங்க்யூ buddies. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.